வணக்கம். ஓஷோ உலகம். மனித உறவுகள் அது எந்த அளவிற்கு மதிப்பு மிக்கது, மரியாதைக்குரியது அப்படின்றத ஓஷோ சொல்லியிருக்காரு. பர்டிகுலர்லி ஒரு ஆணும் பெண்ணும் இருவரும் சந்திக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி வச்சுங்களேன். இதுக்கு முன்னாடி சந்திக்காத இருவர் முதல் முறையாக வாழ்க்கையில் சந்தித்து அவர்களுக்கிடையே ஒரு நட்பு உண்டாகி, நட்பு ஒருவேளை காதலாகவும் உண்டாகலாம், காதலாகவும் மாறலாம். அப்படிப்பட்ட சூழல் வாழ்க்கையில் உண்டாகி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா அது எப்படி மிகப்பெரிய மாறுதல்களை உண்டாக்கக்கூடிய உறவு அப்படின்னு சொல்லிட்டு ஓஷோ சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, இப்போ 2 ஆண்கள் சந்திக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 2 ஆண்கள் சந்திக்கிறாங்க அப்படின்னா 2 ஆண்கள் நட்பு ரீதியாக பழகி இருவரும் 2 நெருங்கிய நண்பர்களாக ஆகி அப்படின்னு வரும்போது அந்த 2 நண்பர்களும் வாழ்க்கையில் நண்பர்களாக பல ஆண்டுகள் தொடர்ந்து அவங்க தொழில் ரீதியாக கூட பிஸ்னஸ் ரீதியாக கூட 2 பேரும் ஒன்று சேரலாம். 2 பேரும் சேர்ந்து ஒரு வர்த்தக நிறுவனத்தை ஆரம்பிக்கலாம். இருவரும் சேர்ந்து ஒரு கடையை ஆரம்பிக்கலாம். இருவரும் சேர்ந்து வேறு ஏதாவது தொழிற்சாலையை ஆரம்பிக்கலாம். அப்படிலாம் ஆரம்பித்து அப்படிலாம் வரும்போது ஆரம்பத்தில் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக ஜாயின் பண்ணவங்க தான். ஆனால் காலப்போக்கில் 2 பேரும் தொழில் ரீதியான நண்பர்களாகவும் இணைந்து கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய அளவிற்கு அந்த நட்பு இறுக்கமாகி வாழ்க்கையில் எந்த அளவிற்கு மிக உயர்ந்த சாதனைகள் செய்யக்கூடிய அளவிற்கு அந்த நட்பு ஆகிறது அப்படின்றது ஒரு பக்கம். அதே நேரத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் சந்திக்க நேரக்கூடிய சூழ்நிலை உண்டாகி அவங்க 2 பேருக்கு இடையில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாகி அவங்க 2 பேருக்கு இடையில் ஒரு நெருங்கிய ஆழமான நட்பு உண்டாகி அவங்க 2 பேருக்கு இடையில் காதல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் உருவாகி அப்படின்னு வரும்போது இவன் ஒரு உலகம், அவள் ஒரு உலகம். இந்த 2 உலகங்களும் ஒன்றாக கலந்து இரண்டர கலந்து அப்படி வரும்போது 2 மாறுபட்ட இதயங்கள், 2 மாறுபட்ட உள்ளங்கள், 2 மாறுபட்ட உடல்கள், 2 மாறுபட்ட உயிர்கள், 2 மாறுபட்ட மனங்கள், இது 2ம் ஜாயின் பண்ணி அப்படின்னு வரும்போது இந்த மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் அந்த மனதிற்குள் நுழைந்து, அந்த மனதில் இருக்கக்கூடிய சிந்தனைகள் இந்த மனதிற்குள் நுழைந்து கலவை மிக்சிங் ஆஃப் தீஸ் 2 ஜாயின் பண்ணும்போது எப்படிப்பட்ட பின் விளைவுகள் அங்கு உண்டாகின்றன. ஒரு ஆணும் பெண்ணும் வாழ்க்கையில் இணைஞ்சி அப்படின்னா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறது மட்டும் கிடையாதுங்க. அதுக்கு முன்னாடி அவங்க யாரோ என்னன்னு கூட தெரியாது. ஒருத்தர் இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட கிடையாது. எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்துருக்காங்க, பழகிருக்காங்க, 2 பேருக்கு இடையில் ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாகிருக்கு, 2 பேருக்கு இடையில் காதல் உண்டாகிருக்கு. அந்த காதல்ன்றது காலப்போக்கில் அது திருமணம் அப்படின்ற மாதிரி, கணவன் மனைவி அப்படின்ற மாதிரி கூட ஆகலாம். அல்லது ஒரு நண்பன் தோழி அப்படின்ற மாதிரி கூட வாழ்க்கையில் இருக்கலாம். அப்படி வரும்போது கூட தொழில் ரீதியாக கூட அந்த ஆணும் பெண்ணும் இணைந்து நிறுவனங்களை உருவாக்கி பல தொழிற்சாலைகளை உண்டாக்கி தொழில் ரீதியான பல சாதனைகளை செய்து 2 பேரும் சேர்ந்து ஒன்றாக இணைந்து செயல்படுவோம் அப்படின்ற அந்த முயற்சியில் இறங்கி அப்படின்னு வரும்போது எப்படிப்பட்ட சாதனைகள், எப்படிப்பட்ட அற்புதங்கள் அங்கு நிகழும் அப்படின்றத யோசித்து பாருங்கள். அதனால் இந்த உலகத்தில் இதுவரை நடைபெற்ற சாதனைகள், மிகப்பெரிய காரியங்கள் இப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிறிதும் எதிர்பாராமல் உண்டாகக்கூடிய நட்புலேருந்து தான் இந்த காரியங்கள்லாம் நடைபெற்று இருக்கும். ஓஷோ என்ன சொல்கிறாருன்னா, அது ஒரு சாதாரண சந்திப்பு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிற கூடாது. இட் இஸ் நாட் த மீட்டிங் ஆஃப் 2 persons, 2 நபர்களுடைய சந்திப்பு மட்டும் அல்ல, அதையெல்லாம் தாண்டி 2 உலகங்களின் சந்திப்புன்றார். 2 உலகங்கள், 2 மாறுபட்ட உலகங்கள். ஒரு உலகம் இன்னொரு உலகத்தை சந்திக்கிறது. இந்த 2 உள்ளங்களும் 2 உலகங்கள் அப்படின்றதான் உண்மை. அந்த 2 உள்ளங்களும் சந்திக்கும் போது 2 வேறுபட்ட உலகங்கள் சந்திக்கின்றன. அதன் மூலம் ஆச்சரியத்தை தரக்கூடிய பல அற்புத செயல்கள் இந்த உலகத்தில் உருவாகின்றன அப்படின்றதான் உண்மை. அதனால் இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நீங்களே தனிப்பட்ட முறையில் அப்படியே யோசிச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே இது மாதிரிலாம் பல சம்பவங்கள் நடந்திருக்கும். உங்கள் லைஃப்லேயே பல நினச்சி பார்க்க முடியாத பல காரியங்களை நீங்களும் உங்களுடைய நண்பனும் சேர்ந்து செய்திருப்பீர்கள். இப்படி ஒரு நண்பன் நமக்கு கிடச்சிருப்பான் அப்படின்றத நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்கவே மாட்டீங்க. பள்ளிக்கூடத்துலேயோ, கல்லூரியிலையோ, பல்கலைக்கழகத்திலேயோ, இல்லாட்டி தொழில் பண்ணக்கூடிய இடத்திலோ ஏதோ ஒரு நண்பனோ அல்லது சில நண்பர்களோ உங்களுக்கு கிடைத்து அவர்கள் மூலம் நீங்கள் ஆதாயம் அடைந்திருக்கலாம். அல்லது
உங்களின் மூலம் அவர்கள் ஆதாயம் அடைந்திருக்கலாம். இப்போ தனியாக யோசிச்சு பாருங்கள், அவங்க மூலம் நீங்கள் ஆதாயம் அடைந்தீர்கள் என்றால் எப்படிப்பட்ட அற்புத சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற்று இருக்கின்றன அப்படின்ற மாதிரியான ஒரு ஆச்சரியம் இப்போது உங்களுக்கு உண்டாகும். அதே போல் உங்களுக்கு காதலியாகவோ, தோழியாகவோ, சிநேகிதியாகவோ, மனைவியாகவோ வாழ்க்கையில் ஒரு பெண்ணோ அல்லது பல பெண்களோ உங்களுடைய வாழ்க்கையில் கிடைத்து, உங்களுடைய தோழியாகவோ, காதலியாகவோ, மனைவியாகவோ கிடைத்து, இப்போதும் அவர்கள் உங்களுடன் பயணம் செய்து வாழ்க்கையை தொடர்ந்து அப்படின்னு வரும்போது, இதற்கு பிறகு அவர்கள் வந்த பிறகு, அந்த பெண் வந்த பிறகு, அந்த பெண்கள் வந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாறுதல்கள் உண்டாகி இருக்கின்றன. உங்களால் அந்த பெண்களோ அல்லது அந்த பெண்ணோ ஆதாயம் அடைந்திருக்கலாம், பல லாபங்கள் பெற்றிருக்கலாம், பல உயர்வுகளை அடைந்திருக்கலாம், பல பயன்களை அடைந்திருக்கலாம். அதே போல் அந்த பெண் அல்லது அந்த பெண்களுடைய உறவு, நட்பு உங்களுக்கு கிடைத்த பிறகு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலோ தொழில் ரீதியான வாழ்க்கையிலோ எப்படிப்பட்ட மாறுதல்களும் உயர்வுகளும் சாதனைகளும் உண்டாகி இருக்கின்றன அப்படின்றத நினச்சி பாருங்கள். அதனால் ஓஷோவை பொறுத்தளவில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த நட்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, 2 ஆண்களுடைய சந்திப்பு அல்லது 2 பெண்களுடைய சந்திப்பு, இல்லாட்டி ஒரு ஆண் பெண் சந்திப்பு எதுவாக இருந்தாலும் மாறுபட்ட வேறு வேறு மனிதர்களுடைய சந்திப்பு அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது, உன்னதமான விஷயம், உயர்ந்த விஷயம். பல உயர்ந்த சிறந்த உன்னதமான சம்பவங்கள், சாதனைகள் இந்த உலகத்தில் நடைபெற்றிருக்கின்றன என்றால் அதற்கு மூல காரணமாக இருப்பது வேறு வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் ஒருவரை ஒருவர் சந்திப்பது, பேசுவது, நட்பாக்கி கொள்வது, வாழ்க்கையை தொடர்வது. அதுதான். அதை நினச்சி பார்க்கும்போது உண்மையாகவே இது எவ்வளவு பெரிய விஷயம் என்ற எண்ணம் நம் அனைவருக்குமே உண்டாகும் என்று எனக்கு தெரியும்.